Hello my dear friends and viewers, I have taken 5 words for today's video. It is related to threaten or scared or frightened. பயந்துட்டோம் இல்லை அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னா எப்படி அதை இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்லாங்கிறது டுடேஸ் வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் புக்ட் அப்படின்னா ரொம்ப அப்படியே பதட்டாயிடும், பயம் வந்து அவங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகி நர்வஸ் ஆகிடுவாங்க, அதுதான் புக்ட் அப்படின்னு சொல்லுவோம். He got spooked after hearing the noise in the silent place. அந்த அமைதியான இடத்துல ஒரு சவுண்டை கேட்டோடனே அப்படியே அவனுக்கு ரொம்ப பதட்டமாகிடுச்சு, ரொம்ப பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் this spooked. He got spooked after hearing the noise in the silent place. The second one, terrified. Terrified அப்படிங்கிறது பயம்தான், ஆனால் அந்த பயம் ஒரு டென்ஷன்லேயோ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையா, அதை டெரிஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் டெரிஃபைட் வாக்கிங் அலோன் இன் த டார்க்னஸ் இந்த மிட் நைட். நடுராத்திரியில் நான் அந்த டார்க்னஸில் நடந்து போகிறதுல எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது தான். தேர்ட் ஒன், பெட்ரிஃபைடு. பெட்ரிஃபைடு அப்படின்னா நான் பயத்தில் நடுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் பெட்ரிஃபைட் டு ஸ்டெப் இன் டு தி எஸ்கலேட்டர். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டைம் எஸ்கலேட்டரில் காலை வைக்கிறாங்க, கொஞ்சம் மூவ் ஆகும்போதே அவங்களுக்கு தெரியாது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு. These people got petrified. Third one, panicked. Panickedனா கன்ஃபியூஷனில் பயம் வந்துடும். சம்டைம்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதும் போது இந்த ஆன்சர் இதுவாக இருக்கும், ஆனால் பேனிக்கில் தப்பு பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்கேர் அப்படிங்கிறது தான், இல்லை ஃப்ரைட்டனிங்க அப்படி தான் நம்ம பேனிக்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் கெட் பேனிக் ஆஃப்டர் ஹியரிங் திஸ் நியூஸ். இந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப பேனிக் ஆகாதீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி பயந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறது. பீப்புள் காட் பேனிக்டு ஆஃப் ஸ்பீக்கிங் இன் தி க்ரௌட், இந்த ஹெவி க்ரௌட் ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி பப்ளிக். பொதுவாகவே மக்களுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க. திஸ் இஸ் ஆர் எல்ஸ், மை மதர் காட் பேனிக்டு ஆஃப் ஹியரிங் திஸ் கோவிட் ஸ்ப்ரெட். கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிறது கேட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருந்தது, பேனிக் ஆகிட்டாங்க, அவங்களுக்கும் இது வந்துடுமோ அப்படின்னு ரொம்ப பேனிக் ஆகிட்டாங்க. த லாஸ்ட் ஒன், ஃப்ரைட்டன்ட். ஃப்ரைட்டன்ட் அப்படிங்கிறது நோன் வேர்ட் தான். மை டாட்டர் கெட்ஸ் ஃப்ரைட்டன்ட் வென் ஐ ஷவுட் அட் ஹர். நான் அவளை கத்தும் போதெல்லாம் என் பொண்ணு ரொம்ப பயந்துருவா. ஓகே, மை டாட்டர் கெட்ஸ் ஃப்ரைட்டன்ட் வென் ஐ ஷவுட் அட் ஹர். ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஐ ஹவ் டேக்கன் ஃபார் திஸ் video today. These words are particularly related to fear or scared. Okay, terrified, petrified, spooked, panicked, frightened. Okay, thank you so much for watching my video, and I catch you in the next video and with an interesting words and with an interesting new words. I hope my video is useful to you. Thank you so much. I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Komati. Bye bye.